ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ராதிமா கிச்சன் குக்கிங் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டை நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேங்க. ஸோ கிச்சன் க்ளீனிங் வீடியோ, ஆர்கனைசிங் வீடியோவில் நிறையா போட்டிருப்பேன். ஆனால் நான் லிவிங் ரூம், டைனிங், பெட்ரூம் எல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டேன். ஸோ அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதோடு சேர்த்து ஒரு ரெசிபி வீடியோவும் ஆட் பண்ணி விட போகிறேங்க. கடாய் பன்னீர் ரெசிபி 2 நாள் முன்னாடி லஞ்சுக்கு பண்ணது, அதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதோட அப்படியே லிங்க் பண்ணி விட போகிறேன். நீங்கள் அதையும் பார்க்க போகிறீங்க. ஸோ இங்கே க்ளீனிங் வந்து பார்த்திங்கன்னா 7 days ஒன்ஸ் நாங்கள் க்ளீனிங்கை வச்சுப்போங்க. நம்ம இந்தியாவில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா எவ்ரிடே க்ளீன் பண்ணுவோம். இங்கே அப்படி கிடையாது. பெருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா 7 நாளைக்கு ஒரு தடவை தான். துடைக்கிறது பார்த்திங்கன்னா 2 months ஒன்ஸ், 3 months ஒன்ஸ். ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் வரும்போது நான் அப்போ பண்ணிக்கலாம். இப்போ விநாயகர் சதுர்த்தி வருது, இல்லை பொங்கல் வருது, தீபாவளி வருதுன்னா அப்படி வச்சுப்பேன். நான் ஒரு மாதம் முன்னாடி க்ளீனிங் அந்த துடைக்கிற வேலையை வச்சுப்பேன். பெருக்கிட்டு கையோடு அப்படியே தொடச்சி விட்ருவேங்க. நாங்கள் இருந்த பழைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் சொல்கிறேன், பழைய வீட்டில் ஃபுல்லாக வந்து மேட் இருக்கும். சில வீடுகளில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மேட் இருக்கும். ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஃபுல்லாக மேட் இருந்தனால அப்படியே வேக்யூம் போட்டு நாங்கள் க்ளீன் பண்ணிடுவோம். எதையுமே இந்த மாதிரி எடுத்து உதற மாதிரி இருக்காது. பட் இது உடன் ஃப்ளோருங்கிறதுனால இங்கே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து உதறி க்ளீன் பண்ணணும். அதுதான் ஒரு வேலையே. அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கிச்சனு, ரெஸ்ட் ரூமை தவிர்த்து எல்லா இடம் மேட் இருக்கும். இங்கே வந்து ஃபுல்லாக உடன் ஃப்ளோர். நீங்கள் அப்பப்போ குப்பை சேரும்போது இந்த மாதிரி எடுத்து உதறி பண்ணணும். சில நேரம் நானும் என் ஹஸ்பண்டும் ஷேர் பண்ணி க்ளீனிங் வேலையை வச்சுப்போம். சில நேரம் எனக்கு அந்த எடுத்து உதறி பண்ணுறது வந்து என்னால் முடியாத சமயத்தில் என் வீட்டுக்காரை கூப்பிட்ருவேன். சில நேரம் ஹெல்ப்புக்கு கூப்பிட்ருவேன். அவரும் வந்து ஷேர் பண்ணி நான் ஒன்று பண்ணேன், அவர் ஒன்று பண்ணேன் அப்படின்னு முடிஞ்சிடும். சில நேரம் அவருக்கு கால்ஸ், வேலையில் பிஸி ஆகிட்டாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஒன் ஹேண்டாக நம்மளே பண்ணி தான் ஆகணும். ஸோ சோஃபா கடியில் அங்கே இங்கேன்னு நம்ம சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் அது இதுன்னு விழுந்து கிடக்குங்க. எல்லாத்தையும் வந்து கையோட நீட்டாக இப்படி உள்ளே விட்டு எடுத்தால் தான் எல்லாம் வரும். ஸோ இந்த ஸ்டிக்கை வச்சு தான் நாங்கள் பெருக்கி எடுப்போம். இது வந்து உங்களுக்கு இங்கெல்லாம் வந்து இது மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு நார்மல் இந்தியன்ஸ் நம்ம என்ன சொல்கிறது, நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த பெருக்கிற அந்த பூம் கூட வச்சுருப்பாங்க. அது கூட உங்களுக்கு நிறையா இந்தியன் ஸ்டோரில் கிடைக்கும். நாங்கள் வந்து எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால நான் இதை வச்சே யூஸ் பண்ணுவேன். இதோட ஹெட்டு வந்து உங்களுக்கு தனியாக கூட கிடைக்கும். நீங்கள் டாலர் ட்ரீ எல்லாம் போனீங்கன்னா நீங்கள் ஒரு $1.5-2 கிடைக்கும். நீங்கள் வாங்கி சப்போஸ் ரொம்ப இதாகிருச்சு, தேஞ்சு போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாங்க. ஆனால் இதில் பெருக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இப்படி புஷ் பண்ணி இப்படி இழுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இங்கே ஃபுல்லாக நான் இது தான் யூஸ் பண்ணுறது. ஸோ எல்லா இடமும் நீட்டாக இழுத்து பெருக்கிட்டு இப்போ இந்த கூலிங்கை வச்சு நம்ம சைட் டேபிள், டீப்பாய், டிவி ஸ்டாண்டு அது இதுன்னு இருக்கும், எல்லாத்தையும் ஒரு தொடச்சி விட்டுற வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி க்ளீனிங் சமயத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் குளிப்பேன். ஸோ காலையில் எழுந்திரிச்சு காஃபியை குடித்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடித்ததுக்கப்புறமா அடுத்த நிமிஷமே இதில் இறங்கிடுவேன். அதுக்கப்புறம் தான் லஞ்சு மற்ற விஷயம் எல்லாம். ஸோ ஏன்னா நமக்கு இதை வந்து அப்புறம் பண்ணிக்கலான்னெல்லாம் கிடையாது. காலையிலேயே இந்த வேலையெல்லாம் முடித்தாதான் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஏன்னா நமக்கு மத்தியானத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் வேலையே ஓடாது. அப்படியே ரிலாக்ஸ் பண்ண தான் தோணும். நான் வந்து சாப்பிட்டு முடித்ததுமே என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி வீடியோஸ் எதாவது எடுத்து வச்சுருந்தா அதை வாய்ஸ் ஓவர் கொடுக்கணுன்னா வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். எடிட் பண்ணுற வேலை இருந்தால் அதை பண்ணுவேன். அதையும் தாண்டி பெருசாக வேலை எதுவும் இல்லாட்டி டிவியில் ஏதாவது வெப் சீரிஸ், மூவிஸ் எதாவது போட்டு பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஸோ என்னோடய ரிலாக்ஸிங் டைம் அப்போ நான் எந்த வேலையும் வச்சுக்க மாட்டேன். காலையில் இது எல்லாத்தையும் முடிச்சிருவேங்க. ஈவன் மாவாட்டுறதை கூட நான் நிறைய இதில் சொல்லியிருப்பேன். 1 மணி 2 மணிக்குள்ளேயே நான் ஆட்டி எடுத்துருவேன். சில பேர் வந்து அந்த 4 மணி 5 மணிக்கெல்லாம் போட்டு ஆட்டுவாங்க. எனக்கு அது பிடிக்காது. காலையிலேயே அந்த வேலையை முடிச்சிடணும். லஞ்சுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிடணும். ஏன்னா அதுக்கப்புறம் பண்ணுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எக்ஸ்பெஷலி எனக்கு வந்து ஈவினிங்க்கு மேலே பண்ண மூடு இருக்காது. ஏன்னா நமக்கு வெளியே போகிற வேலை இருக்கும், இல்லை வேறு ஏதாவது நம்ம வந்து கமிட்மெண்ட் வச்சுருப்போம். அதனால் அந்த சமயத்தில் இதெல்லாம் வச்சுக்க மாட்டேன். இப்போ லிவிங் ரூமை நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. எகெயின் நம்ம எடுத்ததெல்லாம் அங்கங்கே வச்சு இது பண்ணியாச்சு. இப்போ அடுத்து டைனிங்லேருந்து அப்படியே பெட்ரூம் வரைக்கும் அட் அ ஸ்ட்ரெச் அப்படியே பெருக்கி எடுக்க வேண்டியது தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா குப்பையை தாண்டி முடி தாங்க நிறையா இருக்கும். என் தலையிலேருந்து அப்படி ஒரு முடி கொட்டும்.
என்னன்னே தெரில. வந்ததுலேருந்து யூஎஸ் வந்ததுலேருந்தே நிறைய நாள் பார்த்துருக்கேன். எனக்கு அந்த தண்ணினாலேயே என்னன்னு தெரில, எனக்கு முடி வந்து அப்படி கொட்டுங்க. இதுக்கு எதாவது ஹோம் ரெமெடி இருந்தால் சொல்லுங்கள் கமெண்ட்டில், நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ குப்பையை தாண்டி முடி தான் நிறையா இருக்குது. என் வீட்டுக்காரே அதை சொல்லுவார், குப்பை தொட்டிலேயே பாரு எவ்வளோ முடி கிடக்குது அப்படின்வார். ஏன்னா டெய்லி சீவும்போது நமக்கு தலையிலேருந்து உதிரும் இல்லைங்களா, அதெல்லாம் காற்றுல அங்கே இங்கேன்னு போயிருக்கும். பெருக்கும்போது தாங்க தெரியும் அவ்வளோ வந்து நமக்கு அந்த இதில் அந்த பூமில் வந்து ஒட்டிகிட்ருக்கும். ஸோ இப்போ இந்த டைனிங் டேபிளையும் நீட்டாக தொடச்சிட்டு எல்லாத்தையும் எடுத்து அசம்பிள் பண்ணிட வேண்டியதுதான். இதை முடிச்சுட்டு அடுத்தது கிச்சனில் ஒரு ஷெல்ஃப் ஒன்று அடுக்கணுங்க. அதுவுமே வந்து அப்படியே தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி சூட்டோட சூடு அதையும் முடிச்சிடலாம். ஒன்றுமே இல்லை, நம்ம சாப்பிட்ற பிளேட்டு, பவுல்ஸு, சர்விங் பவுல்ஸு அது இது கிடக்குதுங்க. இதோ இந்த ஷெல்ஃபு இங்கே உள்ளது எல்லாத்தையும் எடுத்துட்டு திரும்பவும் உதறி தொடச்சிட்டு அப்புறம் எகெயின் வந்து அடுக்கி வைக்கணும். ஏன்னா நான் கச்சன்னு வச்சுருக்கேன். இங்கே வைக்கக்கூடாத ஐட்டத்தையும் சரி வச்சுருப்பேன் நான். ஏன்னா வந்து சில நேரம் நமக்கே தெரியாதுங்க, ஒன்று மேலே ஒன்று அப்படியே சரி இது இங்கேயே இருக்கட்டும்னு ஒரே இடத்துல டம்ப் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை நீட்டாக வந்து எல்லாத்தையும் எடுத்து டைனிங் டேபிள் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணணும். இப்போ இதை முடித்த கையோட அவ்வளோதாங்க, வேறு எந்த வேலையும் கிடையாது. குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு லஞ்சை சாப்பிட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ண வேண்டியது. ஸோ இன்றைக்கி பண்ண வேண்டியதை நீட்டாக முடிச்சாச்சுங்க. ஸோ கிச்சனை வந்து இப்போ இந்த ஷெல்ஃப் அடுக்கியாச்சு. இனி அடுத்ததாக என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா கிச்சனை பெருக்கணும். கிச்சனை எப்போவுமே நான் கடைசியாக தான் வச்சுப்பேன். ஏன்னா நமக்கு வந்து மற்ற ஏரியாஸ் எல்லாம் வந்து முடிச்சுட்டு ஃபைனலாக தான் நான் கிச்சனுக்கே வருவேன். கிச்சனை பெருக்கிட்டு அடுப்பையும் கொஞ்சம் தொடச்சி விடணும், ஒரு மாதிரி கசகசன்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணி முடிச்சாச்சுன்னா அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் அடுத்த 7 days கழித்து தான் க்ளீன். இப்போ இந்த கடாய் பண்ணியிருக்கு, என்னெல்லாம் தேவைன்னு குயிக்காக பார்த்துடலாங்க. நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இனி இது எல்லாத்தையுமே ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம வந்து வதக்கி அரைச்சி ஒன்றா கம்பைன் பண்ணி ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த ரெசிபியோட ஒரு ஃபுல் ஐட்டம் இது. ஸோ இந்த கடாய் பன்னீருக்கு முதல்ல பன்னீரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் பாரில் ஒரு 1/4 வாசி மட்டும் கட் பண்ணி எடுத்து அதை க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா ஃபுல் பன்னீரும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், அதில் பாதி மட்டும் நான் எடுத்து இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது. அதுக்கப்புறம் கடாய் பன்னீருக்கு மெயினாக இந்த மசாலா பொடி மஸ்ட்டு. ஸோ என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூனுக்கு மிளகு, அதே ஒரு 1/4க்கும் குறைவாக கொஞ்சமாக வந்து தனியா, அப்புறம் ஹோல் கரம் ஐட்டம்ஸ் எல்லாமே, பே லீஃப், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஸ்டார் அனீஸு, கல்பாசி, எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபுல்லாக இருக்காதுங்க, பாதி தான். ஏலக்காவை தவிர்த்து மீதி எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். அவ்வளோதான். இது வந்து நம்ம வறுத்து பொடி பண்ணி இந்த ரெசிப்பியில் ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயத்தில் ஜஸ்ட்டு ஒரு 1/4 வாசி எடுத்து இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கேப்சிகம் கொஞ்சம் எடுத்து க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபுல் கேப்சிகம் கிடையாது, ஒரு 1/4 வாசி மட்டும். இதை வந்து நம்ம லைட்டாக பட்டரில் வதக்கி அந்த ரெசிப்பியில் ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் அரைச்சி சேர்க்க போகிறதுக்கு மெயின் மசாலா இது தாங்க. எப்படி இதை அரைச்சி உள்ளே சேர்க்குறோமோ அதே மாதிரி இதுவும் ஒரு சின்ன குட்டி வெங்காயம், பெரிய வெங்காயத்துலேயும் சின்ன வெங்காயம் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க, அதை பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு ஃபுல் தக்காளி, 2 பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி பூண்டு கொஞ்சம். இதை வந்து நம்ம நல்லா வந்து வதக்கி அரைச்சி சேர்க்க போகிறோம். அவ்வளோதாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மசாலாவையும் பன்னீரையும் ரெடி பண்ணி வச்சுப்போம். வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கடாயில் பட்டர் போட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கலாம் ரோஸ்ட்டு பண்ணி. நான் வந்து டீப் ஃப்ரை தான் பண்ணுவேன். ஸோ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ பன்னீரை உள்ளே சேர்த்துடலாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எதுவுமே சேர்க்க வேணாம் பன்னீரில், ப்ளெயினாக இப்படி எண்ணெயில் சேர்த்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம எடுத்து வச்சிடறோம். இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். என் வீட்டுக்காரருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை நீங்கள் தவாவில் அந்த பட்டர் போட்டு திருப்பி போட்டு எடுப்பீங்க பார்த்தீங்களா, அது ஒரு டேஸ்ட்டு. பட் இந்த மாதிரி பண்ணும்போது இது ஒரு டேஸ்ட்டு. ஏன்னா நம்ம வறுத்து அரைக்கிறதுக்கு கேஸ்டைன் கடாயை வச்சு சூடு பண்ணியாச்சு. இதில் தான் ஃபுல் ரெசிபி பண்ண போகிறோம். ஸோ முதல்ல நம்ம இந்த ட்ரை ஐட்டத்தை வறுத்து எடுத்துக்கலாம். அப்படியே மொத்தமாக உள்ளே சேர்த்துருங்க. நிறைய பேர் இதில் காஞ்ச மிளகா எல்லாம் சேர்ப்பாங்க, ஏலக்காய் சேர்ப்பாங்க. நான் அது சேர்க்கலை, வெறும் இதை மட்டும்தான் சேர்க்குறேன். இதை நீங்கள் கொஞ்சம் நிறையா குவான்டிட்டியில் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஒரு சில ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இந்த ரெசிபிக்கு அளவாக தான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரைக்கும் போது கொஞ்சம் நிறையா வரும், வேணுங்கிற அளவு சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதான். நல்லா அந்த வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிறோங்க. வறுப்பட்டுருச்சு, ஒரு பவுலுக்கு மாற்றிடலாங்க. இன்னும் இது கொஞ்சம் ஆறணும். வறுத்து அரைக்கிறதுக்கு
கொஞ்சமாக அந்த பேனில் ஒரு என்ன சொல்கிறது, 1 டேபிள் ஸ்பூனுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அது சூடானதும் இங்கே நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துருங்க. இஞ்சி பூண்டு எல்லாமே, இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வந்து என்ன சொல்கிறது, சாஃப்டாக அந்த பச்சை வாசம் போக வதக்கிட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கோம். கூட ஒரு 4-5 முந்திரி சேர்த்துக்கலாங்க. ரொம்ப தேவைப்படாது, ஜஸ்ட் இந்த அளவுக்கு போதும். எப்படி நம்ம க்ரீம் எல்லாம் சேர்ப்போம், ரொம்ப சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு பன்னீர் கிரேவிக்கு இந்த ஐட்டம்லாம் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் சேர்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சைட் பை சைடு பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து என்ன பண்ணுறோன்னா நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணியை பிடிச்சி வச்சுருங்க. ஒரு என்ன சொல்கிறது, நார்மல் வாட்டர் தாங்க, சில் வாட்டர் தான். அதில் இந்த வறுத்த பன்னீரை போட்டுருங்க. ஏன்னா பன்னீர் வந்து வறுத்த பிறகு லைட்டாக கிறிஸ்பியாக கொஞ்சம் திக்காக ஹார்டாக இருக்கும். இந்த மாதிரி தண்ணியில் சேர்த்த பிறகு உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்ட்னஸ்க்கு திரும்பவும் ரீட்டைன் ஆகிறதுக்கு தான் இது பண்ணுறது. ஸோ நல்லா இந்த அளவுக்கு நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே கொண்டு போயிடாதீங்க, இந்த அளவுக்கு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் போதும். ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெப்பை மறந்துடாதீங்க, தண்ணியில் போட்டு வைக்கிறது. ஸோ இதில் போடுறதுனால கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்னஸ்க்கு வந்துடும். ஏன்னா நம்மளுடைய பவுட்ரு ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய டிக்கா மசாலாவோட பவுடர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா மணக்க ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே வச்சுருவோம். நம்ம யூஸ் பண்ணும்போது இதிலேருந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம போட்டதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நமக்கு அந்த பச்சை வாசம் போன அந்த இது போனாலே போதும். எல்லாம் மசியணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம போட்டு இப்போ மிக்சியில் போட்டு அரைக்க தான் போகிறோம். ஸோ இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறோங்க. ஏன்னா இந்த சூட்லேயே வச்சோன்னா இது ஆறாது. இதில் மாற்றினா தான் நம்ம அரைக்க முடியும். ஏன்னா சூட்டில் எந்த மிக்சி ஜார்லேயும் போடாதீங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுட்டு போடுங்க, அவசரம் இல்லை. இந்த ரெசிபிக்கு போயிடலாங்க. அதே கடாயிலேயே இப்போ நான் வெட்டி வச்சுருக்கேன். எகெயின் 1 டேபிள் ஸ்பூனுக்கு பட்டர். இது கூடயே இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஆயில் ஒரு சின்ன குழிக்கரண்டிங்க இது. இதில் ஒரு கரண்டி எடுத்துக்கிறோம், ரொம்ப தேவைப்படாது. ஸோ நல்லா சூடாகட்டுங்க. நமக்கு பட்டர் ஆயில் எல்லாம் சூடாயிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி பேனும் சூடாக இருக்குது, ஆயிலும் சூடாக இருக்குது. ஸோ டைரெக்டாக இங்கே நம்ம க்யூப்ஸாக வெட்டி வச்சதை உள்ளே சேர்த்துக்கிறோம். இதில் எந்த தாளிப்பு ஐட்டமும் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி எல்லாத்தையும் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ மேற்கொண்டு எதுவும் சேர்க்க தேவையில்லை. நல்லா போட்டு ஒரு 30 செகண்ட்ஸுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக கொண்டு போயிடக்கூடாதுங்க, லைட் ஒரு க்ரன்ச்சியோடையே வச்சுக்கோங்க. ஆற வச்சு நம்ம வெங்காயம் தக்காளியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. சூப்பராக பேஸ்ட்டு மாதிரி. இப்போ இதை உள்ளே சேர்த்துடலாம். ஸோ ஃபுல்லாத்தையும் புஷ் பண்ணி விட்டுட்டு மீதிக்கு தண்ணியை ஊற்றி நல்லா நம்ம இது பண்ணி விட்டுடலாங்க. நல்லா ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் செமி திக்காகவே வச்சுப்போம். ஸோ தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கோங்க. ஏன்னா முந்திரி ஒரு 2-3 ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரெசிபி அரைச்சி சேர்த்தாலே கொஞ்சம் திக்னஸ்க்கு ஆகும். ஸோ சாப்பிட்ற வரைக்கும் நமக்கு அந்த செமி திக்லேயே இருக்கணும். அதனால் தண்ணியை மட்டும் கவனமாக ஊற்றிக்கோங்க. இப்போ மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாங்க. ஜஸ்ட்டு மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள் எண்டில் தனியாகவும் கொஞ்சம் கலந்துருக்கு. ஸோ அதுக்கேற்ற அளவு நான் பார்த்து எடுத்திருக்கேன். அண்ட் என்னோடய மிளகாத்தூளில் அந்தளவுக்கு காரம் இல்லை. இந்த வாட்டி எங்கள் அம்மா வாங்கி அரைச்சி கொடுத்ததில் ஏதோ பெருசாக காரம் இல்லை சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் தேவைப்பட்டால் அதிகமாக சேர்த்துக்கோன்னு. அதனால் நான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு அளவுக்கு எடுத்த மாதிரி இருக்கும். ஸோ நல்லா கலந்து விட்டுறலாங்க. கலந்து விட்டுட்டு அடுத்து நம்மளுடைய மசாலா பொடி வறுத்து அரைச்சோம் இல்லைங்களா, கடாய் மசாலா, அதை சேர்க்க வேண்டிய நேரம். ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஸோ இந்த கடாய் பன்னீருக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இங்கே நம்ம வறுத்த பொடியை ஃபுல்லாக சேர்க்கணுன்னு இல்லை, நான் சொன்ன மாதிரி ஒரு பாதி சேர்த்துட்டு தேவைப்பட்டால் கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்ம இந்த டேஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம்.
நமக்கு மசாலாவோட அந்த ஸ்மெல், நம்ம போட்ட மிளகாத்தூளோட வாசம்லாம் தரவாக போகணும். இது கூடயே வந்து நம்ம பன்னீரையும் சேர்த்துறோங்க. நான் தண்ணியில் போட்டு வச்சுருந்தாலே அந்த தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக கிடச்சிரும். அதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. எண்ணெயில் பொரிக்கும் போது தான் அந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணணும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம லிட்டை போட்டு மூடிடலாங்க. நமக்கு மசாலா வாடை போகணும். அண்ட் ரெண்டாவது பன்னீர்லேயும் எல்லாம் போய் சேரணும். மூடுறதுக்கு முன்னாடி ஒரு டேஸ்ட்டு கொஞ்சம் பார்த்துக்கலாங்க. ஏன்னா உப்பு காரம் எதாவது பத்தலை என்ன ஆட் பண்ணிக்கலாம். கொதிக்குது. சூப்பராக இருக்குங்க. உப்பு காரம் எல்லாமே அருமையாக இருக்குது. இப்போ அப்படியே வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம லிட்டு போட்டு முடியலாங்க. ஸோ தட் நமக்கு இந்த கொஞ்சோண்டு மிச்சம் இதை எடுத்து வச்சிட போகிறேன். ஏன்னா எனக்கு அதுவே கரெக்டாக இருக்குது. இதுக்கு மேலே போட்டால் ஓவர் பவரிங் ஆயிரும். டேஸ்ட் வந்து வச்சுருந்தோம், திறந்து ஒரு கிளறி விட்டுறலாங்க. நான் இப்போ தான் திறக்கிறேன். ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள். சில கடாயெல்லாம் டக்குன்னு உங்களுக்கு பேர்ன் ஆகிடும், நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இதுவும் அப்படி தான், சீக்கிரமாக ஹீட் ஆயிரும். அந்த சூடு ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். அருமையாக இருக்குங்க பார்க்குறதுக்கே. ஸோ இன்னும் ஒரு கொதி வரட்டும். நம்ம க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு இறக்கிட்டோம்னா ரெடி. இப்போ சூப்பராக கொதி வந்துருச்சுங்க. எகெயின் ஒரு 2-3 கொதி விட்டாச்சு. பார்க்கவே அமேசிங்காக இருக்குது. நல்லா வாசனை சூப்பராக இருக்குது. இப்போ ஃபைனலி க்ரீம் ஆட் பண்ணி இறக்கிடுறோங்க. இது ஆப்ஷன் தான், ஆனால் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். க்ரீம் இல்லாமல் முடியாது. உங்களுக்கு வேண்டான்னா இதோடையே நீங்கள் மேத்தி லீஃப் ஆட் பண்ணி இறக்கிடலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஆட் பண்ண போகிறேன். க்ரீம் போட்டாலே ஒரு தனி சுவைதாங்க. இட்ஸ் கிவிங் எ நைஸ், ஒரு ரிச் டேஸ்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு. அது பன்னீர் கிரேவிக்கெல்லாம் மஸ்ட்டுங்க. இதை வந்து நீங்கள் கிளறிட்டு ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். ஏன்னா ரொம்பவும் போட்டு கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. க்ரீம் ஆட் பண்ணதும் இன்னும் அழகாகிடுச்சு. எல்லாமே ஆட் பண்ணியாச்சுங்க. டன்னு. இப்போ ஃபைனலாக மேத்தி லீஃபை க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி கிரேவிஸுக்கு தான் நமக்கு தேவைப்படுது. மற்ற எல்லாத்துக்கும் கொத்தமல்லி தான். வேணால் கொத்தமல்லி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது இன்றைக்கான வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீட்டை க்ளீன் பண்ணுறது நான் எப்போவுமே இப்படி தாங்க பண்ணுவேன். அதை தான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இதை தாண்டி நம்ம பண்ண அந்த கடாய் பன்னீர் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ராதிமா கிச்சனை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், see you soon.